பரிசுத்த நாமத்திற்கு நன்றி. இன்றைக்கும் உங்கள் மத்தியில் இந்த ஜாய் குட் நியூஸ் தொலைக்காட்சி வாயிலாக தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு கொண்டு வர தேவன் கொடுத்த இந்த தருணத்திற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக திரும்புவோம். ரோமர் 6:23 வசனத்துக்கு நேராக திரும்புவோம். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். இந்த வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உண்டான நித்திய ஜீவன். பாருங்கள், இதில் 2 காரியங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று பாவத்தின் பலன், அது மரணம். ஒன்று அடுத்து இயேசு கிறிஸ்துவினால் வருகிற பலன், ஹல்லேலூயா, அது வர நித்திய ஜீவன். 2 காரியங்கள், ஒன்று மரணம், ஒன்று நித்திய ஜீவன் இதில் குறிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பாவம் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை அதை இழக்க செய்ய வைக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் இயேசு நித்திய ஜீவனுக்கான வழியை ஒரு மனிதன் பற்றி கொள்ளும்போது அந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு தேவையான எல்லா தேவையான ஆசீர்வாதங்களையும் தேவன் கொடுக்கிறார். வேதம் சொல்லுகிறது, பூமியும் அதன் நிறைவும் என்னுடையது என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் ஒரு மனிதனை ஆண்டவர் படைத்தால் இந்த உலகத்திற்கு தேவையான எல்லாவற்றையும் அந்த மனிதன் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்பட்டு அவருடைய பாதையின்படி நடக்க முற்படும் போது ஆண்டவர் எல்லாவற்றையும் அந்த மனிதனுக்கு தேவையான, இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுக்கிறார். இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களை இழக்க செய்ய வைக்கிறது இந்த பாவம். அதனால் தான் இந்த வசனம் சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம், இயேசு கிறிஸ்துவை கொடுக்கிறதோ நித்திய ஜீவன். இந்த உலகத்தில் 2 வழிகளை தேவன் வைத்திருக்கிறார். ஒன்று மரணத்துக்கு ஏதுவான வழி, ஒன்று நித்திய ஜீவனுக்கு ஏதுவான வழி. இந்த மனிதனுக்கு ஒரு பகுத்தறிவை கொடுத்திருக்கிறார். நீ எந்த வழியை தேர்ந்தெடுக்கிறாயோ, நீ எந்த வழியை தேர்ந்தெடுக்கிற அதன்படியாக நம்முடைய முடிவு இருக்கும். அதனால் தான் இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனம் சொல்லுகிறது, அது நித்திய ஜீவனுக்கான வழி, அது பரிபூரணமான வழி, அது நம்மை பரலோகத்தில் கொண்டு போகும். ஆனால் மரணத்துக்கு ஏதுவான வழி அது பாவம். ஹல்லேலூயா. பாவம் அது ஹல்லேலூயா மரணத்தை கொண்டு வரும். பாவத்தினால் உண்டாகுதல் மரணத்துக்கு ஏதுவான வழி அது பிசாசானவன் கொண்டு வருகிறது. 2 வழி பாருங்கள். பிசாசானவன் கொண்டு வருகிறது பாவத்துக்கு உண்டான வழிகள், மரணத்துக்கு ஏதுவான வழி. ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்கு வைத்திருப்பதோ நமக்கு நித்திய ஜீவனுக்கான வழி. நாம் எதை தேர்ந்தெடுப்போமோ அதன்படியாக நம்முடைய முடிவு இந்த உலகத்தில் இருக்கும். நம்முடைய நாட்களும் இந்த உலகத்தில் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வழியை நாம் தேர்ந்தெடுக்கும் போது நம்முடைய ஹல்லேலூயா இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். உலகத்துக்கு நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற சமாதானத்துக்கான வழி நமக்கு தரும். ஹல்லேலூயா. ஆனால் ஹல்லேலூயா பாவத்தை கொண்டு வருகிற பிசாசுனுடைய வழியை நாம் பின்பற்றினால் அது நமக்கு பயத்தை கொண்டு வரும், சமாதானத்தை இழக்க செய்யும். அதனால் ஹல்லேலூயா நமக்கு வைத்திருக்கிற எந்த வழியோ அது நாம் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒரு மனிதனுக்கு பகுத்தறிவு விசேஷமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் கெட்டு போகிற வழி ஹல்லேலூயா அது விசாலமான வழி. ஆனால் ஆண்டவருக்குரிய வழியோ அது ஹல்லேலூயா நெருக்கமான வழி என்று வேதம் சொல்லுகிறது. அது வேத பிரமாணத்தின்படி பிரவேசிக்கிற வழி, தேவனுடைய கட்டளைகளை நீதி நியாயங்களை அனுசரித்து நாம் கடைபிடித்து முன்னேறுவதற்கான வழி. அந்த வழியின் இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனுக்கு அது நித்திய ஜீவனுக்கான வாசல் உண்டாகும். ஆனால் உலகத்திற்கு ஏதுவான வழி, உலகத்தின் பாதைக்கு ஏதுவான வழியில் யார் செல்லுகிறார்களோ அந்த வழியில் ஹல்லேலூயா அது விசாலமான வழி, அது மரணத்துக்கு ஏதுவான வழி, அது கடைசியில் நரகத்துக்கு நாம் கொண்டு செல்லும். இதை போலத்தான் ஹல்லேலூயா ஆதாம் ஏவாளுக்கு இந்த உலகத்தில் மனுஷனை ஆதி மனிதன் படைக்கப்பட்டான். அந்த ஆதி மனிதனுக்கும் பிசாசானவன் வஞ்சித்தான். பாருங்கள், அந்த இடத்தில் போய் நயவஞ்சமாக ஆண்டவர் சொன்னார், ஆதாம் இடத்தில் சொன்னார், ஆதாம் ஏவாளிடத்தில் சொன்னார், ஆதி மனிதனை படைத்து விட்டு இந்த உலகத்தின் சகல ஆசீர்வாதங்களை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லேன். ஆனால் ஒன்று மட்டும் சொன்னார், அழகா இருக்கிற ஒரு பழம், இச்சிக்கப்படதா இருக்க பழம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த
ஒரே ஒரு பழத்தை மட்டும் நீ பறிக்க கூடாது என்று கட்டளையை கொடுத்தார். மற்ற எல்லாவற்றையும் நீ அனுபவித்துக்கொள், ஆசீர்வாதமாய் இரு என்று சொல்லி வைத்தார். அத்தனை அழகான நதிகள் நிறைந்த அந்த தோட்டத்தில் ஆண்டவர் விலக்கி வைத்திருந்த ஒரே பழத்தை ஹல்லேலூயா பிசாசானவன் நயவஞ்சமாக அந்த இடத்தில் கடந்து சென்று அந்த வஞ்சிக்கப்பட்டு அது புசிக்க அவன் வகை செய்தான். அதை போல நம்முடைய இந்த உலக வாழ்க்கையிலும் பாவம் என்கிற ஒன்று நம்முடைய இருதயத்தில் வரக்கூடாது, நம்முடைய சிந்தைகளை வரக்கூடாது. இவை கொண்டு வருகிற பிசாசானவன், அந்த பிசாசானவனை இனம் கண்டு கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் ரோமர் 7:19-20 இவ்வாறு சொல்லுகிறது. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தான், நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. பாருங்கள், ஒரு மனிதனுக்கு பாவம் அந்த இருதயத்துக்குள்ளும் சிந்தைக்குள் இருக்கும் போதே தான் விரும்புகிறதை செய்யாமல் தான் விரும்பாததை செய்ய வைக்கிறது. அதனால் இந்த பாவத்திலிருந்து நமக்கு இந்த உலகத்தில் ஒரு விடுதலை வேண்டும், பாவத்திலிருந்து விடுதலை வேண்டும் நமக்கு. ஹல்லேலூயா. ஒரு பகுத்தறிவை ஆண்டவர் தந்திருக்கிறார். நாம் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் எது நன்மையான வழி, எது ஹல்லேலூயா எது தீமையான வழி என்று சொல்லி. நான் விரும்புகிறதை நான் செய்ய வேண்டுமா, நான் விரும்புகிறதை செய்யாமல் வைக்கிற பாவம் என்னை ஆண்டு கொள்ள வேண்டுமா என்பதை நாம் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய சிந்தைகளை அபகரிக்கிற பொல்லாத பிசாசுடைய கிரியைகளை ஒவ்வொரு நாளும் நாம் இனக்கண்டு நாம் சுத்திகரிக்க வேண்டும். நம் இருதயத்தில் கரைபடுத்த நினைக்கிற பிசாசனுடைய கிரியைகளை இடம் கொடுக்க கூடாது. அதற்காக நாம் விழித்திருக்க வேண்டும். அதனால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாய் இருக்கிற அந்த பாவம். ஆனால் இந்த சரீரம் பரிசுத்தமாய் ஆண்டவர் பாதுகாக்கப்பட வேண்டியது. இந்த பரிசுத்தமான சரீரத்துக்குள் நம்முடைய அவயவங்களுக்குள் பாவத்தை விதைக்கிற கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமைகள் ஒன்றுக்கும் இடங்கூடாமல் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளைகளை நான் கடைபிடித்து நாம் வாழும்போது நம்முடைய இருதயம் பரிசுத்தமாய் இருக்கும், நம்முடைய சிந்தை பரிசுத்தமாய் இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஜெபத்தில் இருக்கும் போது என் சிந்தை பரிசுத்தமாய் இருக்க வேண்டும், என் இருதயம் கரைபடக்கூடாது. ஆதாம் ஏவாளை சிந்தித்துக் கொள்ள வேண்டும். எப்படி வஞ்சிக்கப்பட்டு ஆசீர்வாதங்களை இழந்து போனார்களோ அதை போல நான் இந்த உலக வாழ்க்கையில் நான் வஞ்சிக்கப்பட அவனுக்கு இடம் கொடுக்க கூடாது. ஹல்லேலூயா. அந்த பிசாசானவனுக்கு எந்த வகையிலும் இடம் கொடுக்காமல் தேவனுடைய வழி இடுக்கமான வழி, அந்த வழியாக நான் பிரவேசித்து எல்லா ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த பாதையை நாம் தெரிந்தெடுக்க வேண்டும். மரணத்துக்கான வழி அது விசாலமான வழி, அந்த வழி ஆசீர்வாதங்களை இழக்க செய்யும். அதனால் மிகவும் ஜாக்கிரதையாக இருந்து நம்முடைய வாழ்க்கை பயணம் ஒரு பரிசுத்தமான ஓட்டம், தேவனுக்கு உகந்த ஓட்டமாய் ஓட வேண்டும். எந்த நேரத்திலும் நம்முடைய வாழ்க்கை கரைபடக்கூடாது, அந்த பிசாசானம் ஜெயம் கொள்ளக்கூடாது. அதற்காக நாம் விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாய், உபவாசிக்கிறவர்களாய், தேவ சமூகத்தில் நின்று தேவனுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு நடக்கிறவர்களாய், ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை இந்த உலகத்தில் ஓடி முடிக்கிறவர்களாய் நம்முடைய ஓட்டம் தொடர வேண்டும். ஏன் இந்த பாவத்துக்குரிய வழியை நாம் தேர்ந்து கொள்ள வேண்டும்? அது மரணத்துக்குரிய வழி அல்லவோ? அந்த வழியை உதறி தள்ளிவிட்டு ஆண்டவருடைய பரிசுத்தமான வழியை தேர்ந்தெடுத்து நித்திய ஜீவனை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் வாஞ்சிக்கிறார். அதற்குத்தான் ஆண்டவர் பிரயாசப்படுகிறார். என் மகனே மகளே என்று அழைக்கிறார். அவருடைய இதோ வாசலில் வந்து கதவை தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவருக்கு இடம் கொடுத்து ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கும் போது அந்த பாவ காரியங்கள் நமக்குள் தலையெடுக்க விடாதபடி அது முறியடிக்கப்பட வேண்டும். அதற்காக விழித்திருக்க வேண்டும். அதனால் இதயத்தை நாம் எல்லா காவலோடும் நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எனக்கு ஒரு இருதயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு ஒரு சிந்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது தேவனுக்காக நான் பயன்படுத்த வேண்டும், பரிசுத்தமாக நான் பயன்படுத்தப்பட வேண்டும். கரைபடுத்திக் கொள்ளக்கூடாது என்று விழித்திருந்து முழு ஆத்துமாவோடும் முழு இருதயத்தோடும் தேவனில் அன்பு கூர்ந்து நம்முடைய பயணங்களை தொடர வேண்டும். ஹல்லேலூயா. ஏன் இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள் நாம் இழக்க வேண்டும்? ஏன் இந்த உலகத்தில் பயத்தோடு வாழ வேண்டும்? ஒரு மனிதனுக்கு பயம் பாவம் இருக்கும் என்றால் இந்த உலகத்தில் சமாதானமாய் வாழ முடியாது. அது அவனை அடிமைப்படுத்தும், அது அவனுக்கு பயத்தை கொடுக்கும். ஹல்லேலூயா. அவனை கொல்ல செய்யும், அவனை அடிமைப்படுத்தி அவனை கசக்கி பிழிந்து உலகத்தில் மரண
மரணத்தை கொண்டு வந்து நிற்கும். ஹல்லேலூயா. அதனால் அந்த வழி ஹல்லேலூயா நமக்கு தேவையற்ற வழி, நமக்கு தேவையானது நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவனை அடைவதற்கு அதற்காக நாம் பிரயாசப்பட வேண்டும். நம் ஹல்லேலூயா அதற்காக நாம் தேவனை சார்ந்து நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்மை பற்றி நெருங்கி வருகிற எல்லா பாவ சோதனைகளுக்கும் ஹல்லேலூயா நாம் எதிர்த்து நின்று போராட வேண்டும். பாவம் நம்மை ஹல்லேலூயா பாவத்துக்கு விலக வேண்டும் என்றால் ஹல்லேலூயா எதிர்த்து நின்று போராட வேண்டும். ஒரு பாவ போராட்டம் நமக்கு முன்பாக வருகிறது, ஒரு பாவத்துக்குரிய காரியம் வருகிறது. தேவ சமூகத்தில் நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. பிசாசனை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் ஓடி போவான் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ சமூகத்தில் நிற்க வேண்டும். இந்த பாவத்துக்கு நான் அடிமையாக விடமாட்டேன், என் இருதயத்தை கரைப்படுத்த விடமாட்டேன், என் சிந்தையை ஹல்லேலூயா அதற்கு அடிமைப்படுத்த விடமாட்டேன் என்று சொல்லி போராடி நாம் ஜெபிக்க வேண்டும். அப்படி நாம் போராடி ஜெயித்தால் தான் நாம் வெற்றி பெற முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உலக பிரகாரமும் அறிவியல் ஒரு தியரியை சொல்லுகிறது. ஹல்லேலூயா. struggle for existence and survival is the fittest. இது ஹல்லேலூயா விலங்கியல். ஹல்லேலூயா விலங்குகள் இந்த உலகத்தில் உயிரினங்கள் ஒரு இந்த உலகத்தில் உயிரினங்கள் உயிர் வாழ்வதற்கு ஒரு கோட்பாடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. லமார்க் என்கிற விஞ்ஞானி தான் இதை சொன்னார். ஹல்லேலூயா. எந்த உயிரினங்கள் இந்த உலகத்தில் நிலைத்து நின்று உயிர் வாழ வேண்டுமென்றால் அந்தந்த காலகட்டத்தில் தன் ஜீவனுக்கு எதிராக வருகிற எல்லா போராட்டங்களையும் தக அமைப்புகளை அமைத்துக் கொண்டு போராடி வெற்றி பெறுகிறதோ அந்த உயிரினம் இந்த உலக நிற்கும். எதிர்வருகிற போராட்டங்களை ஜெயித்து அந்த கால தட்பவெட்ப நிலைகள் மாறுதல்கள் எல்லாவற்றையும் எதிர்த்து நின்று போராடி எந்த உயிரினம் ஜெயிக்கிறதோ அந்த உயிரினம்தான் நிலைத்து நிற்கும் என்று இந்த விஞ்ஞானம் கோட்படுகிறது. அதை போல தான் இந்த உலகத்தில் நாம் எதிர்த்து நின்று போராடி பிசாசை எதிர்த்து நின்று போராடி யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களுக்குத்தான் ஜீவ கிரீடம், அவர்களுக்குத்தான் ஜீவ கிரீடம். இந்த பாவத்தின் அடிமைத்தனம் நம்மை ஆண்டு கூடாது. ஒரு பாவம் நம்மை ஆட்கொள்ளும் என்றால் பிசாசானவன் அதிகாரியாக இருக்கிறான், பிசாசானவனுக்கு அடிமையாகப்படுகிறான் ஒரு மனிதன். ஓ ஹல்லேலூயா. தேவ பிரமாணத்துக்கு ஹல்லேலூயா அடிமையாக வேண்டும். இயேசு கிறிஸ்துவை பிடித்துக்கொண்டு ஆண்டவருக்காக அந்த நித்திய ஜீவனுக்கான வழியை நாம் தொடர்ந்து பிடித்து நாம் ஓட வேண்டும். அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். பாருங்கள், இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு அனுதினமும் போராட்டங்களும் பாடுகளும் கடந்து வரும். பல வழிகளில் நம்முடைய பரிசுத்தத்தை கரைப்படுத்துவதற்கு பிசாசு பல காரியங்களை கொண்டு வருவான். ஆனால் இந்த பாவத்திலிருந்து எப்படி விடுதலையாக முடியும்? பாருங்கள், இந்த பாவத்திலிருந்து விடுதலையாக வேண்டுமென்றால் ஆண்டவர் சொல்லுகிற சர்வாயுத வர்க்கத்தை எடுத்து நில்லுங்கள் என்று சொல்லுகிறார். பிசியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரை இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் பிசாசின் தந்திரங்கள் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஏனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்துள்ள பொல்லாத ஆவியின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளில் அவைகளை எதிர்த்து நிற்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கட்சியை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களில் தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கனையும் அக்கினி அஸ்திரங்களை அவித்து போடத்தக்கதாயும் எல்லாவற்றுக்கு மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இரட்சண்யம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்கும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், இதில் ஆண்டவர் சொல்லுகிறார், நமக்கு எதிராக வருகிற பிசாசனுடைய போராட்டங்களை ஜெயிக்க, பாவத்தினுடைய காரியங்களை எதிர்க்க, அவனுடைய தந்திரங்களை எதிர்த்து நின்று வெற்றி பெற நமக்கு ஒரு சர்வாயுத வர்க்கத்தை நமக்கு தேவை ஆண்டவர் தந்திருக்கிறார். அதனால் தான் தீங்கு நாள்களில் அவைகளை நீக்கவும் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தை செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாம்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சை உங்களிடத்தில் இருக்க வேண்டும். சமாதானத்திற்குரிய சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை, ஹல்லேலூயா, இல்லாமல் விசுவாசம் என்னும் கேடகம், இரட்சண்யம் என்னும் தலைச்சீரா, தேவ வசனமாகிய பட்டயம், ஹல்லேலூயா,
அதை முடித்து எந்த சமயத்திலும் சகலவித வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பிறகு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்கள் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், தேவ சமூகத்தில் விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாய் அந்த கொடுத்திருக்கிற நாம் சொல்லப்பட்ட எல்லா காரியங்களையும், இந்த பட்டயங்கள், ஆவியின் பட்டயங்களை நாம் எடுத்து இந்த பிசாசனை எதிர்த்து நிற்கவர்களாய் நாம் மாற வேண்டும். அப்படி நிற்கும்போது ஆண்டவர் நமக்கு அந்த பிசாசானனை ஜெயிக்கக்கூடிய ஒரு வல்லமையை ஆண்டவர் தருவார். அதனால் தான் ஆண்டவர் ஹல்லேலூயா யாக்கோபு 4:7 சொல்லுகிறது, ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்தீர்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் தேவ சமூகத்தில் விழித்திருக்கிறவர்களாய் நாம் ஒவ்வொரு நாளும் இருக்க வேண்டும். பிசாசானுக்கு இடம் கொடுக்கப்படக்கூடாது. இந்த உலகத்தில் நமக்கு ஹல்லேலூயா தேவனோடு ஒரு பயணிக்கிற ஒரு வாழ்க்கை. ஏன் இந்த உலகத்தில் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் இழந்து போக வேண்டும்? ஏன் சமாதானத்தை நாம் இழந்து போக வேண்டும்? ஏன் நாம் மனம் செய்ய வேண்டியதை செய்யாமல் செய்யாததை நான் செய்கிறேன் என்று நாம் துக்கப்பட வேண்டும்? அதற்காக தேவ சமூகத்தில் நாம் விழித்திருக்கிறவர்களாய் ஆண்டவரோடு நடக்கிற ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் நமக்கு வேண்டும். ஹல்லேலூயா. அதனால் பாவம் ஒரு நாள் நம்மை ஆண்டு கொள்ள விடக்கூடாது. பாவத்தினால் ஏன் நம்முடைய ஆத்துமா செத்து போக வேண்டும்? ஹல்லேலூயா. நாம் ஒரு பரிசுத்தமாய் என்னுடைய அவயவங்கள், என்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் ஒரு நாள் நான் கரைபிட விட மாட்டேன். தேவ சமூகத்தில் விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாய் விசுவாசம், ஹல்லேலூயா, ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறார் என்கிற விசுவாசம், ஹல்லேலூயா, இரட்சண்யம் என்னும் தலைச்சீர், இவைகளை எல்லாம் பிடித்து கொண்டு ஆவியின் பட்டயத்தோடு நாம் இந்த உலக வாழ்க்கையை தொடர்வோம் என்றால் இந்த பாவங்களை நாம் முறியடிக்க தேவன் கிருபை செய்வார். நம்முடைய எதிர்க்க நிற்க முடியாவிட்டால் உபவாசம் என்னும் ஒரு கேடகத்தை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். இந்த காரியத்தில் எனக்கு முன்பாக ஒரு பாவ காரியம் வருகிறது, இந்த உலகத்தை ஜெயிக்க முடியாத ஒரு காரியம் வருகிறது என்றால் தேவ சமூகத்தில் நின்று நாம் உபவாசம் போடும்போது நம்மை எதிர்த்து பாவத்துக்கு உள்ளாக்க நினைக்கிற காரியங்கள் வரும்போது அவைகளிலிருந்து ஜெயம் எடுக்க ஆண்டவர் கிருபை செய்வார். ஹல்லேலூயா. எஸ்ரா 8ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஹல்லேலூயா, நாம் இந்த உலக செவ்வையான வழியை தேடுவதற்காக அங்கே எஸ்ரா ஒரு அகாப நதி அண்டையிலே உபவாசத்தை ஏறெடுத்தான் என்று நாம் பார்க்கிறோம். அதை போல நம்முடைய வாழ்க்கையில் ஹல்லேலூயா போராட்டங்கள் வரும்போது, ஹல்லேலூயா பலவிதமான கஷ்டங்கள், பாடுகள் வரும்போது தேவ சமூகத்தில் நின்று ஹல்லேலூயா அதை ஜெயிக்க நாம் எதிர்த்து நிற்க நாம் முற்பட வேண்டும். இந்த காரியத்தில் என்னை எதிர்த்து வருகிற இந்த காரியத்தில் எனக்கு ஜெயம் எடுக்க முடியாத ஒரு நிலைமை இருக்கிறது, ஆண்டவரை எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி எதிர்த்து நின்று ஹல்லேலூயா போராடும் போது ஆண்டவர் அதற்குரிய வல்லமையை நமக்கு தருவார், சத்துவத்தை தருவார். ஏன் நம் உலகத்தில் வைத்திருக்கிற அந்த பந்தய பொருளாகிய பரலோகத்தை நாம் இழந்து போக வேண்டும்? ஏன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை இழந்து போக வேண்டும்? ஏன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நன்மைகளை இந்த உலகத்தில் நாம் இழந்து போக வேண்டும்? தேவனோடு ஒரு பயணிக்கும் போது, தேவ சமூகத்தில் நின்று அவருக்காக நிற்கும் போது, அவருக்காக எதிர்த்து நின்று போராடி ஜெயம் எடுக்கும் போது பிசாசை வீழ்த்த வேண்டும். அன்புக்குரியவர்களே, அவன் கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எப்போதும் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி திரிகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அவனுக்கு ஒரு நாளும் இடம் கொடுக்க கூடாது. என் சரீரத்தை, என் சிந்தையை தொட இடம் கொடுக்க கூடாது. ஆவியில் விழித்திருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ வசனம் விழித்திருக்கிறவர்களாய் ஒரு நாளும் பாவம் என்னை தொடக்கூடாது. ஒரு பாவம் நம்மை பற்றி அடிமைப்படுத்தும் என்றால் கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவையெல்லாம் ஒவ்வொரு நாளும் நம்மை தொடர்ந்து கொண்டே இருக்கும். இந்த உலகத்தில் இருக்கிற நாட்கள் வரை இப்பேற்பட்ட பாடுகள் நமக்கு உண்டு. இவைகளில் ஜெயம் எடுக்கிற காரியம் நமக்கு உண்டு. அனுதினமும் நாம் ஒவ்வொரு நாள் காலையிலும் தேவ சமூகத்தில் என்று என்னை எதிர்த்து வருகிற கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமைகள், இவை ஒன்றும் என்னை விடமாட்டேன் என்று உறுதியெடுத்து போராடி தேவ சமூகத்தில் நின்று ஆண்டவருடைய இடுக்கமான வாசல் வழியாக நாம் ஓடும்போது ஆண்டவர் நித்திய ஜீவனுக்கான ஒரு வழியை தருவார். பாவத்தின் சம்பளமோ மரணம். அந்த மரணத்துக்கு ஏதுவான வழி நம்மை தொடவிடக்கூடாது. ஆகையால் எல்லாவற்றையும் நாம் தெரிந்து கொண்டவர்களாய் ஒரு ஆண்டவர் நம்மை நெருக்குகிற பாவ சோதனை வரும்போது ஆதாம் ஏவாளுக்குடைய பிசாசு வஞ்சித்ததை
நினைத்துக் கொள்ளுங்கள். எவ்வளவு பெரிய ஒரு அழகான ஏதேன் தோட்டத்தில் அதனால் அவர்கள் அனுபவித்த மனுக்குலத்திற்கு வந்த சாபங்கள் எத்தனை, அதனால் தன் வாழ்க்கைக்கு வந்த எத்தனை இழப்புகள், அதை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். நம்முடைய சமூகத்தில் நம்முடைய குடும்பத்துக்கு ஒரு பாவம் வந்து ஆட்கொண்டிருந்தால், நம்முடைய இருதயத்துக்குள் பாவம் ஆட்கொண்டிருந்தால் அதனுடைய பின் விளைவுகள் நம்முடைய குடும்பத்தில் உண்டாகும். பாவத்தின் சம்பளம் மரணம். அது சமாதானத்தை நாம் எடுத்து போடும். அதற்கு இடம் கொடுக்க கூடாது. ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்க வேண்டும். தேவ சமூகத்தில் நின்று பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்ந்து காண்பிக்க வேண்டும். ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து காண்பிக்க வேண்டும். பவுல் சொன்னது போல, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொண்டேன் என்று சொன்னது போல அப்பேற்பட்ட ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்திலும் இப்பேற்பட்ட நெருக்கங்கள் மேல் கடந்து சென்றார். பாடுகள் மத்தியில் ஒரு மனுஷனாய் கடந்து சென்றார். எல்லாவற்றையும் ஜெயம் எடுத்தார். பிசாசானவன் கொண்டு வந்தான். உலகத்தின் சகல ஆசீர்வாதங்களை உனக்கு தருகிறேன், நீ என்னை பணிந்து கொண்டால் இந்த உலகத்தின் சகல ஆசீர்வாதங்களை தருகிறேன் என்று வஞ்சிக்க வகை தேடினான். ஆண்டவர் சொன்னார், அந்த இடத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கு நீர் ஆராதனை செய்வாயாக என்று சொல்லி அந்த இடத்தில் ஜெயம் எடுத்தார். அதனால் நம்முடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கையில் தேவ சமூகத்தில் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் பாவம் நம்மை தொடவிடக்கூடாது. நான் அந்த மரணத்துக்கு ஏதோ வழி என்னை ஆண்டு கொள்ளக்கூடாது. அது என்னை மட்டுமல்ல, என் குடும்பத்தை சமாதானத்தை கெடுத்துவிடும். எனக்கு வைத்திருக்கிற தேவன் திட்டம் பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை இழந்து போக செய்துவிடும். எப்படி ஆதாம் ஏவாள் அந்த பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டு ஆசீர்வாதங்கள் இழந்து போனார்களோ, அப்படியாக என் வாழ்க்கை, என்னுடைய குடும்பத்தினுடைய ஆசீர்வாதங்கள், என்னுடைய தலைமுறைகளுடைய ஆசீர்வாதங்களை இழந்துவிட நான் அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நின்று போராடும் போது தேவன் உங்களுக்கு பலத்தை தருகிறார். சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொண்டு போராட வேண்டும். அவனை எதிர்த்து நிற்க வேண்டும். என்னுடைய சரீரம் பரிசுத்தமான சரீரம், அதற்கு நான் ஒரு நாள் இடம் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நிற்கும் போது தேவன் நமக்கு பலனை தருவார். ஹல்லேலூயா. இதை போலத்தான் லூக்கா அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். லூக்கா 16ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும்போது இரண்டு காரியங்களை செய்கிறார். இரண்டு மனிதர்கள். ஒரு அந்த உலகத்தில் உலக பிரகாரமாய் வாழ்ந்த ஒரு மனிதன், ஆனாலும் தரித்திரனாய் வாழ்ந்து தேவனுடைய கட்டளையின்படி வாழ்ந்த ஒரு மனிதன். பாருங்கள், இரண்டு சம்பவங்களை அதில் கூறப்பட்டிருக்கிறது. 5 ஐஸ்வர்யவான் தான் இந்த உலகத்தில், ஒரு ஐஸ்வர்யவானும் ஒரு லாசரும் என்று சொல்லக்கூடிய ஒரு தரித்திரனும் இந்த உலகத்தில் இருந்தான் என்று அதில் சொல்லப்படுகிறது. அந்த லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. அதில் 19ஆம் வசனம், ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேறப்பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பூரணமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு என்று பேர் கண்ட ஒரு தரித்திரன் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் இந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் கிடந்தான். ஹல்லேலூயா. இரண்டு காரியங்கள் பாருங்கள். ஒரு சம்பூர்ணமாய் வாழ்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை, ஒரு சாதாரண ஒரு ஒரு தரித்திரன் ஒரு வாழ்க்கை, அவ்வளவு செல்வந்தனாய் அல்ல, ஒரு நார்மலான ஒரு வாழ்க்கை வாழ்கிற ஒரு மனிதன். இந்த இந்த லாசரு என்று பேர் கொண்ட இவனோ அந்த சம்பூர்ணமாய் வாழ்கிற அந்த செல்வந்தனுடைய கிடைக்கிற பொருட்களை வைத்து பசியாற்ற அவன் ஆவலாயிருந்து அப்படியாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதன். பாருங்கள், அந்த இரண்டு பேரும் மரணம் ஒரு நாள் சந்திக்கிறது. அந்த செல்வந்தன் இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் உலகத்தின் தன் மனம் போன போக்கிலே வாழ்ந்து தன் ஓட்டத்தை முடித்தவன். ஆனால் லாசருவோ தரித்திரனாய் இருந்தால் கூட தேவ சமூகத்திலிருந்து அவருடைய கட்டளையின்படி வாழ்ந்தவன். இதில் சொல்லப்படவில்லை அவன் அவன் உலகத்துக்கு நேராய் வாழ்ந்த மனிதன் அல்ல லாசரு. அவன் தேவனுடைய வார்த்தையின்படி பரிசுத்தமாய் வாழ்ந்த மனிதன் தான் இந்த லாசரு. ஆனால் செல்வந்தனும் அப்படி அல்ல, இந்த உலகத்துக்கு ஏதுவான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து முடித்தவன். இரண்டு பேரும் ஒரு மரணம் ஒரு நாள் சந்திக்கிறது. இரண்டு பேருடைய வாழ்க்கை ஓட்டம் முடிகிறது. அந்த செல்வந்தனுடைய வாழ்க்கையோ அவன் பாதாளத்துக்கு செல்லுகிறது, நரகத்துக்கு செல்லுகிறது. அந்த லாசருவுக்கும் ஒரு மரணம் சந்திக்கிறது. அவன் பரலோகத்தில் ஆபிரகாம் மடியில் தேற்றப்பட்டான். அந்த இடத்தில்
பரலோகத்தில் கொண்டு போகப்பட்டான். இந்த பாதாளத்தில் அவன் வேதனைப்படுகிறான். அக்கினியும் கந்தகமும் எரிகிற அந்த பாதாளத்தில் இருந்து வேதனைப்படுகிறான். பாருங்கள், அந்த வேதனை சகிக்க முடியாமல் தன் ஆவியன் தன்னுடைய பாருங்கள், அவன் கண்கள் திறக்கப்பட்டு ஹல்லேலூயா லாசரு ஆபிரகாம் மடியில் தேற்றப்படுவதை பார்க்கிறான். அவன் இங்கே இருந்து சொல்லுகிறான், ஹல்லேலூயா, அந்த இடத்திலிருந்து ஒரு ஹல்லேலூயா ஆபிரகாம் சொல்லுகிறான், ஆண்டவரே, அந்த இடத்திலிருந்து லாசருவின் கையில் ஹல்லேலூயா ஒரு தண்ணீரை தேய்த்து என்னுடைய தாகத்தை ஆற்ற நான் ஆவலா இருக்கிற அவனை அனுப்பும் என்று வேண்டிக் கொள்கிறான். அப்பொழுது சொல்லுகிறான், ஆண்டவர் சொல்லுகிறான், நீ உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் உன் மனம் போன போக்கிலே நீ வாழ்ந்தாய், உன் மனதுக்கு ஏற்றபடி வாழ்ந்தாய். ஆனால் லாசரு அப்படி இல்லை, என்னுடைய சித்தத்தின்படி வாழ்ந்து முடித்தான். அவன் இந்த இடத்தில் இருக்கிறான். அந்த இடத்திலிருந்து யாரும் இந்த இடத்திலிருந்து அந்த இடத்தில் வருவதற்கு முடியாது. ஹல்லேலூயா. அதனால் ஹல்லேலூயா இந்த இடத்திலிருந்து ஒரு பிளவு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த இடத்திலிருந்து வர முடியாது என்று சொல்லி அந்த இடத்தில் சொல்லுகிறான். அப்பொழுது அவன் வேண்டிக் கொள்கிறான், ஹல்லேலூயா, அப்படி என்றால் எனக்கு 5 பேர் இந்த உலகத்தில் என் சகோதரர் உண்டு, அவனிடத்தில் போய் சொல்லி அவனை அனுப்பும் என்று வேண்டிக் கொள்கிறான். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த இடத்திலிருந்து போக முடியாது. ஹல்லேலூயா, அந்த இடத்திலிருந்து போக முடியாது. அந்த இடத்தில் உலகத்தில் சொல்லுவதற்கு மோசேக்களும் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய கட்டளைகள் இந்த புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படியா அவன் சொல்லுகிறான், இல்லை இல்லை ஆண்டவரே, மரித்தவரிலிருந்து ஒருவர் சொன்னால் அவர்கள் கேட்பார்கள் என்று. அப்பொழுதும் அதற்கு ஆண்டவர் அனுமதிக்கவில்லை. நான் ஹல்லேலூயா அங்கே உள்ளவர்களுக்கு செவி கொடுக்காமல் இருந்தால், ஹல்லேலூயா இங்கே இருந்து அனுப்பினாலும் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று சொல்லி ஆண்டவர் அப்படி சொல்லி முடிக்கிறார். இந்த கதை என்ன சொல்லுகிறது என்றால், இந்த உலகத்தில் ஹல்லேலூயா நமக்கு 2 வழிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று மரணத்துக்கு ஏதுவான வழி, ஒன்று ஜீவனுக்கான ஏதுவான வழி. நாம் உலகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற தருணத்தில் நமக்கு தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன்படியாக நாம் வாழ்ந்து நம் ஓட்டத்தை முடிப்போம் என்றால் ஆண்டவர் நித்திய ஜீவனை நாம் சுதந்தரிப்போம். அதில் மரணத்துக்கு ஏதுவான வழியின்படியாக, பாவத்துக்கு ஏதுவான வழி, பிசாசானவனுக்கு ஏதுவான வழி நாம் தெரிந்து கொண்டோம் என்றால் அது கடைசியில் நமக்கு நரகத்துக்கு அது கொண்டு செல்லும். அதனால் நாம் ஜாக்கிரதையாக நம்முடைய ஓட்டத்தை தொடருவோம். நம்முடைய வாழ்க்கை ஒரு பரிசுத்தமாக இருக்க வேண்டும். மற்றவர்கள் நம்மை கொண்டு பரிசுத்தம் அடைய வேண்டும். நம்மை பார்க்கிறவர்கள் நம்மில் ஆண்டவர் ஹல்லேலூயா இவருக்குள் இருக்கிறார் என்று சொல்லி ரட்சிப்புக்கு ஏதுவாய் இருக்க வேண்டும். அப்பேற்பட்டு நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரம் பரிசுத்தமாய் இருக்கும்போது ஆண்டவர் ஹல்லேலூயா நம்மை கொண்டே நம்முடைய நடக்கையை கொண்டே அநேக ரட்சிப்புக்கு ஏதுவாக வழி நடத்துவார். அதனால் ஹல்லேலூயா இந்த உலகத்தின் ஓட்டம் ஹல்லேலூயா ஒரு குறுகிய காலம். அது தேவனுடைய ஹல்லேலூயா பாதத்தில் ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்தில் நின்று தேவனுடைய வழிகளின்படி நாம் நடந்தால் அது நம்முடைய ஓட்டம் அது ஜீவனுக்கு ஏதுவான வழியாக இருக்கும். இயேசு கிறிஸ்து தான் ஜீவனுக்கு அதிபதி. பிசாசனும் மரணத்துக்கு அதிபதி. அவனுக்கு நம்முடைய இடம் கொடுக்க கூடாது. தேவ சமூகத்தில் நின்று ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நாளும் தேவனோடு நாம் பயணிப்போம். ஆண்டவர் ஒரு பெரிய காரியங்களை நமக்கு தருவார். நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். நம்முடைய குடும்பத்தில் சமாதானம் காணப்படும். இருள் விலகி போகும். இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளே, நமக்கு 2 வழிகள் இந்த உலகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. நன்மையான வழியை நாம் தெரிந்து கொள்வோம். ஏன் இந்த உலகத்திலும் ஹல்லேலூயா ஆசீர்வாதங்களை இழந்து கடைசியில் பரலோகத்திலும் ஹல்லேலூயா நாம் ஹல்லேலூயா நரகத்துக்கும் ஏன் போக வேண்டும்? ஹல்லேலூயா. பாருங்கள், ஹல்லேலூயா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கையில் ஆண்டவருக்காக வாழும்போது இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பரலோகத்தில் ஒரு நித்திய ஜீவனுக்கான ஒரு வழியை நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. அதனால் நித்திய ஜீவனுக்கான வழியை நாம் தொடருவோம். தேவ சமூகத்தை விழித்திருந்து ஆண்டவருடைய கட்டளைகளை நாம் கடைபிடித்து நம்மை நெருக்கி வருகிற எல்லா பாவ சோதனைகளுக்கும் இடம் கொடுக்காமல் பிசாசானுக்கு எதிர்த்து நின்று போராடி நம்முடைய ஓட்டத்தை ஒரு வெற்றியுள்ள ஓட்டமாக பவுல் எப்படி இந்த உலகத்தில் ஓட்டத்தை ஓடி முடித்தானோ அப்படியாக ஓடி முடிக்க நாம் பிரயாசப்படுவோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஒருவேளை நமக்கு ஹல்லேலூயா இந்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலையாக முடியவில்லை, இந்த காரியத்தில் ஜெயம் எடுக்க முடியவில்லை என்று சொல்லும்போது தேவ சமூகத்தில் போகும்போது தேவன் நமக்கு பலனை
தருவார். தேவன் நமக்கு அதற்குரிய ஆலோசனைகளை தருவார். ஆண்டவருக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த காரியத்தில் எனக்கு ஜெயம் எடுக்க முடியவில்லை, இந்த பாவ பழக்கத்திற்கு நான் அடிமையாக இருக்கிறேன், செல்போனுக்கு அடிமையாக இருக்கிறேன், நண்பர்களுக்கு அடிமையாக இருக்கிறேன், இச்சையான காரியங்களுக்கு நான் அடிமையாக இருக்கிறேன், அது என்னை அடிமைப்படுத்துகிறது, நான் செய்ய வேண்டியதை செய்யாமல் அதை செய்ய வைக்கிறது, நான் நன்மையானதை செய்ய என் இருதயம் நான் யோசிக்கிறேன், ஆனால் கடைசியாக நன்மையான காரியங்களை என்னால் செய்ய முடியவில்லை, தேவன் வெறுக்கிற பாவமான காரியங்களை அது செய்ய வைக்கிறது. இதிலிருந்து விடுபட வேண்டும் என்று சொல்லி நமக்கு ஒருவர் விடுதலை கொடுக்கிற இயேசு கிறிஸ்து அவருடைய இருக்கிறார். அவருடைய பாதங்களை நாம் பற்றி கொள்ளும் போது ஆண்டவர் எப்பேற்பட்ட பாவங்களா இருந்தாலும் அதிலிருந்து ஆண்டவர் விடுதலை தருவார். ஆண்டவர் அந்த பாவமான இரத்தாம்பர சிவப்பா இருந்தால் கூட பஞ்சை போல நான் வெண்மையாக்குவேன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் போக கேட்க வேண்டியதான். நம்மளோடு எப்பொழுதும் பேச அவர் ஆவலா இருக்கிறார். மகனே, நான் படைத்த மனிதன் கடைசியாக என்னுடைய சமூகத்தில் வந்து அவன் இளைப்பாற வேண்டும் என்று சொல்லுதான் அவருடைய விருப்பம். அதனால் தான் வேதம் சொல்லுகிறது, இதோ வாசலில் வந்து கதவை தட்டுகிறேன். இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்கு வருகிறது, உங்கள் இதயத்தை தட்டி கொண்டிருக்கிறான். ஏன் ஒரு சமாதானமற்ற வாழ்க்கை, ஏன் ஒரு பாவம் நிறைந்த வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்ந்து முடிக்க வேண்டும்? தேவனுக்கு ஒரு ஏற்ற ஒரு வாழ்க்கை நான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் நினைக்கும் போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்கிறவராய் கடந்து வருகிறார். எந்த சமயத்திலும் அவர் எந்த இடத்திலும் நீங்கள் கேட்டாலும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், இன்று முதல் நான் ஒரு பரிசுத்தமான பாதையை தேர்ந்தெடுக்கிறேன், நான் இப்ப நண்பர்களை எங்கெல்லாம் விட வேண்டுமோ, எந்த குறைகள் இருக்கும் அதையெல்லாம் அறிக்கையிட்டு ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த குறைகள், இப்பேற்பட்ட குறைகள் இருக்கிறது, இப்பேற்பட்ட பாவங்கள் இருக்கிறது, ஆண்டவர் எனக்கு உதவி செய்யும் என்று தேவ சமூகத்தில் நாம் சென்று அவருடைய பாதத்தில் நான் சென்று அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறவராய் கடந்து வருவார். எப்பேற்பட்ட பாவங்களா இருந்தாலும் ஒரு முடிவெடு, இனி அது என்னை ஆண்டு கொள்ளக்கூடாது என்று சொல்லி விட்டுவிட வேண்டும். எந்த நண்பர்களை விட்டுவிட வேண்டுமோ, எந்த உறவுகளை விட்டுவிட வேண்டுமோ எல்லாவற்றையும் நம்மை கரைப்படுத்தும். இப்பேற்பட்ட சில நட்புகள் என்னை கரைப்படுத்தி கொண்டே இருக்கிறது என்று சொல்லும் போது அவற்றை நாம் விட்டுவிட வேண்டும். மறந்துவிடக் கூடாது. இது என்னுடைய பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை இழக்க செய்யும் என்று சொல்லி ஆதாம் ஏவாள் எப்படி இந்த உலகத்தில் ஆசீர்வாதங்களை இழந்து போனார்களோ, எப்படி சாபத்தை சம்பாதித்தோ அதை நான் சம்பாதிக்க கூடாது, அது என் குடும்பத்துக்குள் வரக்கூடாது, நான் ஒரு சாபத்துக்கு ஏதுவான, இந்த குடும்பத்தில் சாபத்தை கொண்டு வருவதற்கு ஏதுவான ஒரு மனுஷியாக இருக்கக்கூடாது என்று சொல்லி அறிக்கை செய்யும் போது ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். எந்த நேரத்தில் எந்த சமயத்தில் நமக்கு உதவி செய்தார். தேவ சமூகத்தில் நின்று ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கும் போது தேவன் நமக்கு அதற்குரிய பலனை தருவார். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் ஒப்புக் கொடுப்போம், தேவ சமூகத்தில் நிற்போம், ஆண்டவர் கிருபை செய்வார். மகனே, மகளே, ஆண்டவர் அனுக்கிரகம் செய்கிறார். நீங்க விண்ணப்பம் பண்ணுங்கள், நான் அனுக்கிரகம் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் ஆண்டவரிடத்தில் போய் கேட்க வேண்டும். தேவனுக்கு நமக்கு ஒரு சிந்தை வேண்டும், இந்த காரியத்தில் இந்த விடுதலை வேண்டும். அல்லேலூயா. நோய்க்கு ஏது சில வேளை சில பாவங்களே நம்முடைய நோய்களுக்கு காரணமாய் இருக்கும். பல நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதங்களை இழக்குவதற்கு பெற்றோர்களாய் நாம் ஒருவேளை காரணமாய் இருப்போம். அதனால் நம்முடைய வாழ்க்கை நீ உன் வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறப்பேன் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் என்னால் என் குடும்பம் ஆசீர்வாதங்களை இழந்து போகக்கூடாது, என் பிள்ளைகள் ஆசீர்வாதங்களை இழந்து போகக்கூடாது. இன்றைக்கு அப்பேற்பட்ட காரியங்கள், விடுபட முடியாத காரியங்கள், ஆண்டவர் விடுதலை கொடுக்க ஆண்டவர் வந்து கொண்டிருக்கிறார். தேவ சமூகத்தில் நிற்கும் போது ஆண்டவர் தேவன் அவருடைய சமூகத்தில் வர வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விருப்பம் கொள்ளுகிறார். எப்பொழுதும் நம்மோடு பேச வாஞ்சியா இருக்கிறார். எவன் ஒருவன் என் சித்தத்தை செய்கிறானோ அவர் மேல் அவர் கண்ணோக்கமாய் இருக்கிறார். மேலும் வல்லமையை கொடுக்கிறவராய் அவருடைய காரியங்களை செய்வதற்கு, வல்லவரும் காரியங்களை செய்வதற்கு அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்கு
ஏற்ற ஒரு மகனாய் ஆண்டவருக்கு ஹalleluya மனதுக்கு ஏற்ற மகனாய் வாழும்போது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். மகளே, இந்த காரியம் அதை போலதான் தாவீது ஆண்டவரின் என் இருதயத்துக்கு ஏற்ற தாவீது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவன் ஹalleluya பாருங்கள், எப்பேற்பட்ட தள்ளப்பட்டவனாய் இருந்த போதும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்ததனால் ஆண்டவர் தாவீதை மேலே கொண்டு வந்தார். ஹalleluya பெலிஸ்தருக்கு கோலியாத்தை வீழ்த்த ஆண்டவரை அவனுக்கு சத்துவத்தை கொடுத்தார். அதை போல ஹalleluya ராஜாவாக இஸ்ரவேல் தேசத்துக்கு உயர்த்தினார். 40 ஆண்டு காலம் வல்லமையாக ஆட்சி செய்ய ஆண்டவர் கிருபை கொடுத்தார். நீங்கள் துவண்டு கொண்டிருக்கலாம். ஒருவேளை நீங்கள் ஹalleluya பலவித பாவத்தினால் பலவித காரணங்களினால் நீங்கள் துவண்டு ஹalleluya முடங்கி போயிருக்கலாம். சமாதானத்தை இழந்து போய் இருக்கலாம். ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கும் போது, ஆண்டவருடைய சமூகத்தில் ஒன்று ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் உயர்த்துவார். உங்களை விடுதலை தருவார். பாவத்திலிருந்து மன்னிப்பு தருவார். ஹalleluya நாம் தான் ஒப்பு கொடுக்க வேண்டும். 2 வழிகள். ஒன்று பாவத்திற்கு ஏதுவான வழி, ஒன்று ஹalleluya அது மரணத்துக்கு கொண்டு போய் முடிவிக்கும். ஒன்று இயேசு கிறிஸ்துவோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை, அது நித்திய ஜீவனுக்கான வழி. எல்லா ஆசீர்வாதங்களையும் கொண்டு ஹalleluya உங்கள் சம்பூர்ணமாய் உங்களை வழிநடத்தும். ஹalleluya இப்படியாக நீங்கள் ஆண்டவருக்காக நீங்கள் ஒப்பு கொடுங்கள். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். எந்த பாவ காரியங்கள் நம்மை ஹalleluya ஒட்டவிடக்கூடாது. ஒவ்வொரு நாள் காலையிலும் தேவ சமூகத்தில் நின்று சொல்லி, ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். எந்த பாவமும் என் சிந்தையை ஆளக்கூடாது. எந்த பாவமும் பரிசுத்தத்தை இழக்க செய்கிற காரியங்களுக்கு என் சிந்தையில் நான் இடம் கொடுக்க மாட்டேன். எனக்கு உதவி செய்யும். என் இருதயத்தில் ஒன்றும் பதியவிடக்கூடாது. ஆண்டவரே என் இருதயத்தை எல்லா காவலோடு நீர் பாதுகாத்துக் கொள்ளும் என்று சொல்லி தேவ சமூக நமக்கு ஒரு சிந்தை வேண்டும். பாருங்கள், என்னுடைய சரீரத்தில் பாவம் ஆண்டு கொள்ளக்கூடாது. என்னுடைய சிந்தையில் பாவம் ஆண்டு கொள்ளக்கூடாது. பிசாசு என்னை ஹalleluya ஆண்டு கொள்ளக்கூடாது. நான் பாவத்திற்கு இடம் கொடுக்கும் போது பிசாசு ஆண்டு கொள்ளுவான். ஹalleluya ஆண்டவருடைய கட்டளைகளை கை கொள்ளும் போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை ஆட்கொண்டு வழி நடத்துவார். அதனால் ஆண்டவருடைய சமூகத்தில் நீதிக்கேன வழியை ஹalleluya நித்திய ஜீவனுக்கான வழியை இன்றைக்கு நீங்கள் ஒப்புக் கொடுங்கள். நான் ஆண்ட உலகத்தில் வாழ்கிற இந்த வாழ்க்கையில் இன்று முதல் ஒரு நித்திய ஜீவனுக்கான வழியை நான் தேர்ந்தெடுக்க விரும்புகிறேன். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். எல்லா பாவங்களை எனக்கு மன்னியும் என்று சொல்லி ஒப்புக் கொடுக்கும் போது ஆண்டவர் பலன் தருவார். எந்த நேரத்திலும் பாருங்கள், சில காரியங்கள் ஹalleluya காரியங்கள் நம்ம ஜெயமெடுக்க முடியாமல் போராடும் என்றால் தேவ சமூகத்தில் போய் கதறி அழும்போது தேவன் நமக்கு உதவி செய்கிறவராய் பலன் தருகிறவராய் ஒவ்வொரு நாளும் ஹalleluya அவரோடு நடக்கிறவர்களை நம்மை மாற்றுவார். நமக்குத்தான் இதயம் வேண்டும். நம்முடைய சிந்தை எந்த பக்கம் திரும்புகிறதோ ஹalleluya ஆண்டவர் பக்கம் திரும்பினால் அவருடைய ஹalleluya கரம் நம்மிடத்தில் எப்பொழுதும் இருக்கும். ஹalleluya அதனால் தான் சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவன் ஹalleluya அதனால் அவர் என் வலது பரிசுத்தத்தில் இருக்கிறார். அதனால் நான் அசைக்கப்படுவதில்லை. அதனால் ஆண்டவருக்கு நாங்கள் முதலிடம் கொடுத்து, ஆண்டவரே நான் உம்மோடு பயணிக்க வேண்டும் ஹalleluya என்று சொல்லும்போது ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்கிறவராய் இருப்பார். எந்த நேரத்திலும் எந்த சமயத்திலும் வீழ்ந்து விடாமல் ஹalleluya நீங்க ஒப்பு கொடுக்க, ஆண்டவரே நான் இடுக்கமான வாசல் வழியா நான் பிரவேசிப்பேன், உம்மோடு நான் பயணிப்பேன் ஹalleluya அது போதும் என்று சொல்லி ஆண்டவரோடு ஒப்பு கொடுக்கும் போது அதனால் வருகிற சந்தோஷம், சமாதானம், ஆசீர்வாதங்கள், கடைசியில் நித்திய ஜீவன் உங்களுக்கு வந்து சேரும். பாருங்கள், அதற்கு நீங்கள் ஒப்பு கொடுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹalleluya. ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நிற்கிறோம். ஆண்டவரே அப்பா நாங்கள் செபிக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள், ஒருவேளை ஆண்டவரே அப்பா பாவத்திற்கு அடிமையாக இருக்கிற பிள்ளைகளுக்கு நீ உதவி கொடுக்கும்படியா செபிக்கிறோம். என் தேவனால் எல்லாம் ஆகும். ஆண்டவரே நீர் ஹalleluya சேரக்கூடாத வழியில் வாசம் பண்ணுகிற தேவன். நீர் இந்த உலகத்தில் எப்படி பரிசுத்தமாய் வாழ்ந்தீரோ ஆண்டவரே அப்பா, அதை போல ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை, ஆண்டவருக்கு நீதிக்கேன ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். வாலிப பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்யும் அப்பா. செல்போன் அடிக்ஷனுக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு நீ விடுதலை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஹalleluya பாவத்தின் போராட்டங்களோடு போராடி எனக்கு ஜெயிக்க முடியவில்லையே, நான் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறதை செய்யாமல் இருக்கிறேன், அந்த பாவம் என்னை அடிமைப்படுத்துகிறது என்று யாரெல்லாம் மனதில் சஞ்சலப்படுகிறார்களோ ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ஹalleluya ஆண்டவரோடு
ஹalleluya ஒவ்வொரு நாளும் பயணிக்கிற ஒரு வாழ்க்கையை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா தேவைகளையும் சந்தித்துக் கொள்ளும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஒரு பரிசுத்தமான பாதையில் வழிநடத்த இந்த நாட்கள் எழுப்புதலுக்காக நிற்க, தேசங்களுக்காக பட்டணங்களுக்காக அழுது புலம்பொருளாய் எழும்ப இந்த ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் கிருபை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை எதை இழந்தாலும் நான் இயேசுவை இழக்க மாட்டேன் என்று சொல்லி, எதை இழந்தாலும் ஹalleluya தேவனோடு நான் பயணிப்பேன். என்னை நெருக்கி ஏவுகிற எந்த பாவ சோதனைகளுக்கும் இடம் கொடுக்காமல் ஹalleluya ஆண்டவர் இந்த உலகத்தில் எப்படி வெற்றியாய் வாழ்ந்தாரோ அதை போல அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நான் வாழ்ந்து என்னுடைய ஓட்டத்தை முடிப்பேன் என்று அப்பேற்பட்ட ஒரு வைராக்கிய உள்ளத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரால் தான் முடியும் அப்பா, உம்மால் தான் கொடுக்க முடியும். அப்பேர் நீர் கொடுத்து ஆசீர்வதிக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம். ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை, ஒரு நித்திய ஜீவனுக்கான வாழ்க்கையை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நன்றி. ஹalleluya.